हरे कृष्णा। परम जयदे श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव. ஸ்ரீமத் பாகவதம் 9வது ஸ்கந்தம் ராமச்சரிதம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ராவண வதம். ராமபிரான் ராவணன் இடையே போர் தொடங்குது. அது ரொம்ப பயங்கரமா இருக்குது. வானத்துல தேவர்கள் ரிஷிகள் கூடியிருந்து பார்க்கறாங்க. போர்ல ராவணன் பலவித மாய வித்தைகளை காட்டுறான். ராம பாணத்தின் முன்னாடி அவனுடைய சித்த சக்தி எதுவும் எடுபடல. மரத்துல இருந்து கனிகள் தானா விழுற மாதிரி அவன் உடம்புல இருந்து தலைகள் பொத்து பொத்துன்னு விழும்படியாக பகவான் அம்பு எய்கிறார். அவனுக்கு திரும்ப திரும்ப தலைகள் முளைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ ராமன் கிட்ட விபீஷணன் சொல்றான், என் அண்ணனுக்கு உயிர் மண்டையில கிடையாது, நாபில இருக்கு. அவன் நாபில அமிர்தம் பட்டிருக்கு. அவன் சாக மாட்டான். நாபி பகுதிய அந்த அமிர்தம் இல்லாதபடி காய வைங்க, உலர காஞ்சி போற மாதிரி செய்யுங்க. அப்போ அவன் உயிர் போகும்னு சொல்றான். அதுபடி ராமபிரான் ஆக்னேய அஸ்திரம் அத ராவனுடைய நாபியை நோக்கி அனுப்புறார். அந்த அமிர்த பகுதியை காய வச்சிருது. அதுக்கப்புறம் பிரம்மாஸ்திரத்தை போட்டு ராவணனை பூமியில விழ தட்டுறார். விழுந்து மடிஞ்சு போறான். அவனுடைய உடம்புல இருந்து ஒரு ஜோதி தோன்றி ராம பாதங்களை வலம் லயிக்குது. ராமர்கிட்ட லயிச்சிருது. தேவர்கள் கந்தர்வர்கள் ஸ்ரீராமனுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி ராம்ஜிக்கு ஜெயன்னு சொல்லி கோஷம் போடுறாங்க. ராவணனுக்கு நல்ல கதி கிடைக்குது. இப்படியா அவனுடைய மரணத்தால அவனுடைய மனைவிகள் கதறி அழுற போது விபீஷணனுக்கும் வருத்தமா தான் இருந்தது. இப்போ லக்ஷ்மணன் விபீஷணன் கிட்ட ராவனுடைய இறுதி சடங்குகளை செய்ய ஆணையிடுறார். இலங்கையில கொஞ்ச நாள் தங்குங்கன்னு வேண்டும் போது 14 ஆண்டு காலம் நான் வனத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் விரதம். உனக்கு இலங்கை திரும்ப தரப்படுது. லக்ஷ்மணன் உனக்கு பட்டாபிஷேகம் செய்வார். நான் இந்த 14 வருஷத்துக்கும் வனத்துல தான் இருக்கணுமே ஒழிய கிராமங்கள் ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறார். அதன்படி அதான் ராமனுடைய ஆணைப்படி விபீஷணன் லங்காதிபதியா மாறுறார். இலங்கை அரச ராமனுக்கே தர விபீஷணன் விரும்பினான். ஆனா ராமன் ஏத்துக்கல. ஒரு பைசா கூட அங்கிருந்து ராமபிரான் எடுக்கல. விபீஷணன் பட்டாபிஷேகத்தின் போது வானரர்களுக்கு ஆடை அணிகலன்கள் கொடுக்கிறான். சீதாவுக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து அலங்கரிக்கப்பட்டாங்க. பல்லக்குல சீதாவை கூட்டிட்டு வர்றாங்க. வானரர்கள் சீதாவை தரிசிக்க ஆசைப்பட்டு அவங்களுக்குள்ள நெருக்கடி உண்டாச்சு. அப்போ பல்லக்க தூக்கிட்டு வர போது காவலுக்கு இருக்கிறவங்கலாம் வானரர்களை பாத விட சொல்லி விலக்கி விடுறாங்க. அப்போ வானரர்களுக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன ஆசைன்னா, இந்த தாயாருக்காக உயர தியாகம் செய்து போர் செய்தோமே, அவங்க முகத்தை ஒரு முறையாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதை பார்த்த ராமபிரான், இது உண்மைதானே, இவங்க அன்போட சீதா தேவியை தரிசிக்க ஆசைப்படுறாங்க. அதனால சீதா தேவிக்கு பல்லக்கு அவசியம் இல்லை, கால்நடையா நடந்து வர்றது தான் நல்லது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சீதா தேவி பல்லக்க விட்டு இறங்கி மெதுவா நடந்து வராங்க. வானரர்கள் ஆனந்தமாக வணங்கி முதியவர்களா வாழ்த்துறாங்க. அப்போ ராமபிரான் தனக்காக பரதன் கடும் தவத்துல இருக்கிறான், அதனால அவனை உடனே நான் பார்க்க போயாகணும் அப்படின்னு சொல்லி விபீஷணன்ட்ட சொல்ல, ராவணனுடைய புஷ்ப விமானம் தயாரா இருந்தது. அதுல ராமர்கிட்ட அதை ஒப்படைக்கிறான். அதுல அயோத்தி திரும்புறாங்க. திரும்பி வர்றப்போது பரத்வாஜ் ஆசிரமம் வராங்க. அங்க விருந்து ஏற்பாடாச்சு. அனுமன் மட்டும் பரதனுக்கு முதல்ல தகவல் தர்றதுக்காக அனுப்பி வைக்கப்படுறார். அயோத்தி அருகே நந்தி கிராமம்னு ஒரு பகுதி. அங்கதான் பரதன் வசிச்சு வாரான். 14 ஆண்டுகள் தவ வாழ்க்கை வாழ்ந்ததுனால ரொம்ப பலவீனமா இருந்தான். ராமநாமம் சொன்னான். ஆட்சி அரியணையில ராமருடைய பாதுகைகளை வச்சு பாதுகா ராஜ்யம்னு சொல்லி
நடத்துறான். உலகத்திலேயே பாதுகை கொண்டு ராஜ்யம் நடந்தது நம்ம பாரத நாடு. ராம சேவையில 14 ஆண்டுகளாக ஈடுபடாம போயிட்டேனே, பிரிஞ்சு இருக்கிறேனேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு வருத்தம். இப்போ அவகாசம் காலம் வேற முடிய போகுது. நான் சேவைக்கு தகுதி இல்லாமலே போயிட்டேனோ அப்படின்னு சொல்லி வருத்தத்துல இருந்தான் பரதன். அப்போ பிரம்மச்சாரி வேடத்துல அனுமன் அங்க வந்தார். பரதனை தரிசிச்சு அவர் வந்து அவருக்கு கண்ணுல கண்ணீரா வருது. இப்படி மெலிஞ்சு போய் இருக்கான், எவ்வளவு பெரிய தபஸ்வி, ராமன் மாதிரியே தான் இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறாரு. பரதனுக்கு வணக்கம் பண்ணார். பரதன் யாரு நீன்னு கேட்க, நீங்க தியானிக்கிற ராமபிரானுடைய தூதன் நான், உங்களை வணங்குறேன். ராமன சம்ஹாரம் முடிஞ்சது. அரக்கர்களையும் காலி பண்ணியாச்சு. நம்முடைய பிரபு ஜானகி மற்றும் லக்ஷ்மணனோட வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு ராத்திரி பரத்வாஜ் ஆசிரமத்துல தங்கி இருந்துட்டு நாளைக்கு இங்க வந்து சேருவாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்றார். பரதன் அனுமனை ஆலிங்கனம் செய்தான். ரொம்ப ஆனந்தத்தோட அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னான். ஊரெல்லாம் அந்த செய்தி பரவுது, பேரானந்தமாகுது, நகரம் அலங்கரிக்கப்படுது. அயோத்தி மக்கள் அன்னைக்கு தூங்கவே இல்லை. அதிகாலையிலேயே சரயு நதியில நீராடிட்டு ராம பாதுகையோட நதிக்கரையில ராம பூஜைக்காக பரதனும் மக்களும் விமானம் வரும் இடத்துல காத்து நிற்கிறாங்க. விமானத்துல ராமபிரான் வர்றபோது அதை பார்த்த மாடியிலிருந்து பார்த்த அவங்கெல்லாம் பூக்களை தூவுறாங்க. இப்போ விமானம் நதிக்கரைக்கு வருது, எல்லாரும் விழுந்து வணங்குறாங்க. எல்லாரும் ஜெயகோஷம் பண்றாங்க. ராம்ஜிக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறாங்க. சரையு நதிக்கரையில தான் இதெல்லாம் நடக்கிறது. ராம பாதுகையை பண்ணிட்டு பரதன் வணங்கினான். பரதனுடைய தோற்றத்தை பார்த்த ராமனுடைய கண்கள் முன்ன பார்த்தது இப்போ எப்படி இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். என்னால தானே என் தம்பிக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி வருந்துறார். பரதனை கட்டி பிடிக்கிறார். இருவருமே தவத்தால மெலிஞ்சு காணப்படுறாங்க. குரு வசிஷ்டரை வணங்குனாங்க. அதுக்கப்புறம் சீதா ராம் லக்ஷ்மண் தாய்மார்களை வணங்குறாங்க. ராம வருகைக்காக கௌசல்யா சுமித்ரா கைகேயி இவங்கெல்லாம் ஒரு தைரியத்தோட சகிப்போட காத்திருந்தாங்க. அயோத்தி பெண்கள் தேவியை பார்த்து வணங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அழகான தேர் தயாராச்சுது. அதுல சீதாராமன் அமர்ந்து இருக்கிறாங்க. லக்ஷ்மண் கையில சாமரத்தை எடுத்துக்கிட்டார். பரத சத்ருகன் தேரோட்டுறாங்க. அயோத்தி மக்கள் இதை கண்ணார பார்த்தாங்க. ராமராஜ்ய அபிஷேகத்துக்கு வசிஷ்டர் சப்தமி அன்னைக்கு முகூர்த்தம் குறிச்சிருந்தார். வைகாசி பஞ்சமி அன்னைக்கு தான் ராமன் விமானத்தில் அயோத்தி வந்தார். 4 கடல்ல இருந்தும் தீர்த்தங்கள் எடுத்து வரப்பட்டது. பரதன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தான். வானரர்களுக்கு அங்கே குளிச்சுட்டு தயாராகிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தது. அவங்களுக்கெல்லாம் புது உடைகள் தரப்பட்டது. இப்போ ராமபிரான் பரதன் தலையில இருந்த ஜடாமுடிய தன்னுடைய கைகளால பிரிச்சு சுத்தம் பண்றார். அடுத்து லக்ஷ்மணனுக்கும் மங்கள ஸ்நானம் ஆச்சுது. தங்கத்தாலான சிம்மாசனம் கொண்டு வரப்பட்டு அதில் ராம் சீதா அமர்றாங்க. பரத லக்ஷ்மண் சாமரம் வீசுறாங்க. சத்ருகனும் சேவை பண்றார். அனுமன் சேவைக்காக காத்திருக்கிற மாதிரி பவ்யமா நிற்கிறார். வைஷ்ணவர்கள் எல்லாரும் குரல் கொடுத்தாங்க. சியாம்பர ராமச்சந்திர கி ஜெய் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தாங்க. பல நாடுகள்ல இருந்தும் காணிக்கைகள் வந்திருந்தது. ராமபிரான் அவையில வந்து பேசுறார். மக்கள் என்ன அரியணையில அமர்த்தி இருக்கிறீங்க, பிரஜைகளை சமாதானம் செய்யத்தான் அரசு ஆசனம், அது போகத்துக்குள்ளது கிடையாது. ரஞ்சயதி இதி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. சகவாசத்தால மனுஷன் வந்து மனுஷனுடைய குணம் வந்து அமையுது. விரக்தரான பஜனானந்த சாதுக்களுடைய சத்சங்கம் கிடைச்சா பக்தி வளரும். பலருக்கு பக்தி இருக்கும், ஆனால் சத்சங்கம் இல்லாமல் போயிடும். அப்போ பக்தி மெலிஞ்சு போயிடும். சத்சங்கத்தால் தான் பக்தி வளரும், பிரேமையாக மாறும்.
பஜனானந்தத்துக்கு சாதுக்களுடைய சங்கம் ரொம்ப அவசியம். அதனால இந்த ராமராஜ்யத்துல எப்பவும் சத்சங்கம் நடந்தபடி இருக்கும். இப்படி ராமவீரன் சொன்னார். அப்புறம் அத்தனை பேருக்கும் பரிசுகள், பொருட்கள், உடைகள்லாம் தரப்படுது. வானரர்களுக்கும் ஆடை அணிகலன்கள் தரப்பட்டது. தாயார் சீதா தன்னுடைய கழுத்துல அணிஞ்சிருந்த முத்து மாலைய அனுமனுக்கு தரும்படியாக ராமர்ட்ட கொடுக்கிறார். அனுமன் நிறைய கைங்கரியம் செய்திருக்கிறான் அப்படின்னு சீதா மனசுல நினைச்சதுனால இப்படி செய்தா. பவனசுத ஹனுமானுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லி மக்கள் கோஷமிடுறாங்க. ராமன் ஆட்சிக்கு வரவும் மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சுகமானாங்க. ராமராஜ்யத்துல எந்த தட்டுப்பாடும் வந்தது கிடையாது. தேவைப்படும் போதெல்லாம் மழை பெஞ்சது. துயரப்படுறவங்களே இல்லை. பிச்சைக்காரங்க கிடையாது, திருடங்க கிடையாது, கொள்ளையடிக்கிறவன், எந்த ஒரு அயோக்கியங்களும் கிடையாது. யார் வீட்லேயும் கூட சண்டை சச்சரவு இல்லை. அங்கங்கே சத்சங்கம் கூட்டம் கூட்டமாக நடக்கும். பூராவும் ராமநாமம் சொல்லுவாங்க. எல்லாருமே ஏகாதசி விரதம் இருப்பாங்க. மக்கள் சௌக்கியமாக இருந்தாங்க. தேவி சிவபெருமான்கிட்ட ராமராஜ்யத்தில் யாருக்குமே துக்கம் கிடையாதா உண்மையாவான்னு கேட்கும்போது சிவன் சொல்றார், 2 பேருக்கு வேணா வருத்தம் இருக்கலாம் அப்படிங்கிறார். ஒன்று வைத்தியர், ஏன்னா அங்கே நோயாளியே கிடையாது, அதனால அவருக்கு ஒரு காய்ச்சல் கூட அங்கே கிடையாதுங்கும்போது வைத்தியத்துக்கு அங்கே வாய்ப்பு இல்லாமல் போச்சு. மக்கள் எல்லாம் நன்னடத்தை புலநடக்கத்தை பயிற்சி பண்ணவங்களா இருந்தாங்க. இப்போ மக்கள்கிட்ட இதெல்லாம் கிடையாது. அதை பற்றி அக்கறையும் கிடையாது. அதை மீறி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதனால தான் மருந்தும் ஜாஸ்தி, மருத்துவர்களும் ஜாஸ்தி. மனித வாழ்க்கையில அடக்கம், நன்னடத்தை, சூரிய உபாசனை இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்களுக்கு பிணி வராது. பிணினா பிணைப்பது பிணி அப்படிம்பாங்க. 2வது வருத்தப்படுறவங்க இந்த வக்கீல்கள், நியாயம் பேசுறவங்க. இவங்களுக்கும் என்னன்னா வம்பு வழக்குகளே இல்லை. இன்னைக்கு தன்னாட்சியினால அனைவரும் வக்கீலாக முயற்சி பண்றாங்க. மன்னன் யோக்கியமா இருந்தா மக்கள் சொர்க்கத்தை கூட விரும்ப மாட்டாங்க. ராமராஜ்யத்துல மக்கள் பெற்ற ஆனந்தம் வானுலகத்துல கூட கிடையாது. ராமநாமம், ராம தியானம், ராம சேவை, ராம தரிசனம், இப்படி மக்கள் ஆனந்தமா இருந்தாங்க. தினமும் ராமனுக்கு அலங்காரம், ஆரத்தி, இப்படி ராமன் கிட்ட எல்லாரும் நடந்துக்கிறாங்க. நைவேத்தியம் வச்சு இப்படி நடந்துக்கிறாங்க. ராமனை பார்த்துட்டு தான் வீட்டில் சமையலே ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மாறிட்டாங்க. ரொம்ப தூரத்திலிருந்து வரவங்களுக்கு இதனால லக்ஷ்மணன் ராமனுடைய பிரதிமை உருவங்களை செய்து கொடுத்தார். நாம வானத்துல இருந்து ஒன்றும் கொதிக்கல. ஏதோ ஒரு குலம், கோத்திரம், இனத்துல பிறந்திருக்கிறோம். நம்முடைய பிறப்பு குறிப்பிட்ட இடத்துல ஏன் அங்க நாம கடன்பட்டு இருக்கிறோம். அதனால நமக்குன்னு நியமிக்கப்பட்ட, விதிக்கப்பட்ட சில கடமைகள் இருக்கும். அதை தர்மமா எடுத்துக்கிட்டு அதை விடாம காப்பாத்துறது அவங்கவங்க பொறுப்பு. தர்மத்தின் பாதையில பக்தி பண்ணணும். மக்கள் பக்தியை பாசாங்கா தான் செய்றாங்க. தர்மம் இல்லாம பண்றாங்க. நாம தர்மத்தை பரிபாலிக்கிறதை விட சொந்த தர்மத்தை துறக்கிறது இன்னும் மோசம். தர்மம்ங்கிறது மாறாதது, நிலையானது. தர்ம வடிவமா இருந்தார். மக்கள் சாஸ்திரங்கள்ல இருந்து ரொம்ப விலகி போயிட்டாங்க. அரசுக்கும் சாஸ்திரங்கள நம்பிக்கை கிடையாது, அக்கறை கிடையாது. ராமராஜ்யம் இனி அமையுமா அப்படின்னு நாம யோசிக்கிறத விட வீட்டில் ராமாயணத்தை அமல்படுத்தலாம். ராமராஜ்யம் மாதிரி கொண்டு வரலாம். அனைவரும் ராமகதை படிக்கணும். பூஜை அறையில் கொஞ்ச நேரமாவது உட்காரணும். எல்லாருக்கிட்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பழகணும். ஹரிநாமங்களை சொல்லணும். இப்படி பகவத் தொடர்புல இருக்கலாம். பிறன்மனை பாரா பேராண்மை மிக்கவன் ராமன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ராமன் மாதிரி, சீதா மாதிரி கொஞ்சமாவது அந்த தளத்தில் நின்று பார்க்கணும். அப்போ ராமாயணம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிய வரும். அந்த பிளாட்ஃபார்முக்கே வராமல் அது புரியாது. நாம தகுதிகளை இழக்கிற போது நம்மை விட தகுதி குறைச்சலான ஆட்கள்கிட்ட போய் நியாயம் கேட்க வேண்டி வருது. ராமாயணத்துல சொல்லப்பட்ட உதாரணங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய நடத்தையில கொண்டு வரணும். இதனால வீடும் நாடும் புனித அயோத்தியாக மாறும். ராமனை மதிச்சு நடக்கிற வீட்டில் நிச்சயம் ராமராஜ்யம் தான் நடக்கும். அங்க அமைதி இருக்கும். கலிபுருஷன் நுழைய முடியாது.
ராமராஜ்யம் அப்படிங்கிறனாலே தர்ம ராஜ்யம் தான். தர்மத்தின் பாதையில பணம் வரணும். அந்த வீட்ல அடக்கமா, நன்மையோட பகவான் நாமம் ஜபிக்கிற அந்த வீட்ல கலிபுருஷன் நுழைய மாட்டான். தாய் தந்தைக்கு கட்டுப்பட்டு பிள்ளைகள் நடக்கிற வீட்ல, முதியோர்கள், ஏழைகள் மதிக்கப்படுற வீட்ல, ஹரி கீர்த்தனம் நடத்துற வீட்ல கலிபுருஷன் நுழைய மாட்டான். ராமாயணத்துல 7 ஸ்கந்தங்கள் இருக்கு. முதல்ல பாலஸ்கந்தம். பாலஸ்கந்தம் அந்த பால்ய வயது, குழந்தை வயசுல குழந்தைங்களுக்கு அகந்தை இருக்காது. குழந்தைங்க ரொம்ப யோசிக்கவும் செய்யாது. அப்பா, அம்மா காலையே சுத்தி சுத்தி வரும். அதனால பாலஸ்கந்தம் பகவானுடைய திருவடிக்கு ஒப்பிடப்படுது. அடுத்து அயோத்தியா ஸ்கந்தம். இது பகவானுடைய தொடைக்கு ஒப்பிடப்படுது. இதுல விஷயம் என்னன்னா, பகையின்மையாக குடும்பஸ்தர்கள் இருக்கணும். வீட்டுல சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. அது அயோத்தியா. இருக்கணும். கலகம் இருக்கக்கூடாது. கலகத்துக்கு பொதுவா எத எத காரணம் சொல்லலாம்? காசு, கௌரவம். இதுதான். குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசும்போது கூட அமைதியா பேசணும். கத்தி பேசக்கூடாது. எரிச்சல் படக்கூடாது. அயோத்தியா ஸ்கந்தத்துல இதுகள பார்க்கிறோம். அடுத்து ஆரண்ய ஸ்கந்தம். ஜீவனுடைய வாசனைய இது வந்து போக்குது. அ பகவானுடைய வயிற்றுக்கு சமம் இது. வாழ்க்கையில தவம் இல்லாம தெய்வீகத்த உணர முடியாது. தெய்வம்ங்கிறது நம்முடைய ஆன்மா. ராமன் மன்னன் தான். ஆனாலும் தவ வாழ்வு வாழ்ந்து தான் மன்னராகிறார். தவசாலிக்கு தான் ராஜ்யத்துல உரிமை. போகங்கள்லயும் கவனம் போகங்கள்ல கவனம் இருக்கும். அடக்கம் வரும். ஆடம்பரம் இருக்காது. அ சைத்தன்ய மகாபிரபு வெறுங்காலோட ஹரே கிருஷ்ண நாமங்கள பாடிக்கிட்டு பாரதம் பூராவும் வனவாசம் செய்திருக்கிறார். அவர் 2 துணிக்கு மேல வச்சிருந்தது கிடையாது. வனவாசத்தால சுவாசம் திருந்தும். சத்துவகுணம் அமையும். வருஷத்துல ஒரு முறையாவது ஏதாவது ஒரு நதிக்கரை, இல்ல காட்டு பகுதிக்கு போயிட்டு கடவுளோட மட்டும் இருக்கிற மாதிரி இருந்து பழகணும். அப்போ மனம் முதிர்ச்சி அடையும். அரண்ய ஸ்கந்தத்துல வந்த சூர்பனகை ராமன் பொருட்படுத்தல. அதே சமயம் சபரி மாதாவ சுத்த பக்திய பொருட்படுத்துறார். இத நாம பார்க்கிறோம். அடுத்து கிஷ்கிந்தா ஸ்கந்தம். கிஷ்கிந்தா சுக்ரீவன், ராமன் நட்பு பற்றி பேசுது. நல்லோர் இணக்கம் உள்ளவனுக்கு இறைவன் கிடைப்பார். அனுமனோட மலையில தனியா மறைஞ்சு வாழ்ந்தான் சுக்ரீவன். கழுத்துக்கு அழகு நகைகள் கிடையாது. நாம ஜபமும் வாய்மையும் தான். கழுத்துக்கு அணிகலன். சுக்ரீவன் அப்படின்னாலே அழகிய கழுத்து உடையவன் அப்படின்னு அர்த்தம். உங்க கழுத்துல துளசி மாலை போடுங்க. தொண்டை தழுதழுக்க, நாக்குல தழும்பு ஏற்படுற அளவுக்கு ஹரிநாமத்தை சொல்லுங்க. இறைவனோட நீங்க இருப்பீங்க. அப்போ அந்த நட்பு புரியும். இது கிஷ்கிந்தா ஸ்கந்தம். 5 வந்து சுந்தர ஸ்கந்தம் வருது. 5வது இது. பகவானுடைய கழுத்துக்கு நிகர் இது. அ கடவுளுடன் தொடர்பு அப்படிங்கிறது, வாழ்க்கை அழகாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அனுமன் அவருடைய செயல்பாடுகள இந்த சுந்தர ஸ்கந்தத்துல பார்க்கலாம். பிரிஞ்சிருக்கிற சீதாவ ராமதூதனாக அனுமன் செயல்பட்டு சேர்த்து வைக்கிறார். குருவின் பணிய அவர் செய்றார். கதை கேட்கிறவங்க மத்தியில ராமாயணத்த பேசலாம். அப்ப கூட அவங்க தூங்குவாங்க. ஆனா ராமன் மேல எரிஞ்சு விழக்கூடிய ராவணன்ட்ட போய் ராமாயணத்த பேசுறார். எவ்வளவு பெரிய அழகு இது. நாம மகிமையால அனுமன் சாதிக்கிற அத்தனையும் சுந்தர ஸ்கந்தத்துல சொல்லப்படுது. அடுத்து லங்கா ஸ்கந்தம். அது வந்து ராமனுடைய திருமுகம். அரக்கத்தனம் மாண்டு போறது இங்க வர்ணிக்கப்படுது. காம குரோதாதிகள் நஷ்டமாகுது. காம வடிவினன் ராவணன். காமம் யாரை கொல்லுமோ அவனை வந்து காலம் கொல்லும். லங்கா அப்படிங்கிற வார்த்தைய கொஞ்சம் அப்படி இப்படிமா மாத்தி போட்டா காலம்ங்கிற சப்தம் வரும். பிரம்மச்சாரியா இருக்கிற அனுமன் காலத்தை கடந்தவர். அதனால பராபக்தியான சீதாவை தரிசிக்கிறார். 7வது உத்தர ஸ்கந்தம் வருது. ராமனுடைய தலை. இது வந்து தலைபாகம். பக்தன் பகவானை விட்டு கன நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டான். இளமையிலேயே ஒழுங்கா இருந்தா தான் வாழ்க்கையின் பிற்பகுதியில உலக
ஆளும்படியாக உலகம் அவனை தேர்வு செய்யும். இதுகளை நாம இந்த ஸ்கந்தத்துல பார்க்கிறோம். அதனால வாழ்க்கையை சீர் பண்ணக்கூடிய முயற்சி இளமையிலேயே தொடங்கப்படணும். இப்படி இந்த ஸ்கந்தங்கள்ல சொல்லப்படுது. கலிகாலத்துல வாழ்க்கை காலம் குறைச்சல், பாதுகாப்பும் கிடையாது. எப்பவும் பகவானை பஜனை செய்யறது, அவர் தந்திருக்கிற அனைத்துக்குமா நன்றி தெரிவிக்கும் முகமாக பகவானுடைய நாமங்களை சொல்லணும். இதுதான் இங்க விசேஷம். ஹரே கிருஷ்ணா.